ஒரு பெரிய பனி பிரதேசத்தில் அரிதான பழங்களைக் கொண்டு உருவாக்கப்பட்ட மிக உயரமான கோபுரம் ஒன்று இருந்தது. அதன் உச்சியில் ஒரு தங்க ஆப்பிள் மின்னியது. இந்த பழகோபுரத்தை பார்த்த பேராசை கொண்ட திமிர் முதலை, இந்த அரிய பழங்கள் எனக்கு மட்டுமே, இதில் யாரும் ஏற முடியாது என்று கர்ஜித்து அந்த கோபுரத்தை சுற்றி பெரிய பனிசறுக்கு தடங்களை அமைத்தது. இதை கவனித்த சுறுசுறுப்பான புல்துள்ளி முயல் ஒன்று எப்படியாவது கோபுரத்தில் ஏறி ஆப்பிளை பெற திட்டமிட்டது. முதலை பாதுகாப்பிற்காக கோபுரத்தின் அருகில் அமர்ந்திருக்க, முயல் தன் சட்டை பையிலிருந்து ஒரு சிறிய நீராவி தெளிப்பானை வெளியே எடுத்தது. முதலே, இது உன் பனிசறுக்கு போட்டி இல்லை, இது ஒரு வெப்பச் சவால் என்று சவால் விடுத்த முயல் அந்த நீராவி தெளிப்பானால் கோபுரத்தை சுற்றியிருந்த பனிசறுக்கு தளங்கள் மீது வேகமாக நீராவியை பீழ்ச்சியது. சூடான நீராவி பட்டதும் பனித்தடங்கள் அனைத்தும் விரைவாக உருகி கீழே தண்ணீர் குளமாக மாறத் தொடங்கின. முதலை அதிர்ச்சியடைந்து, ஐயோ, என் பனிசறுக்கு தடங்கள் உருகுகின்றனவே, நான் வழுக்கி விழுவேனே என்று அலறியது. பனி உருகியதால் பனி கோபுரத்தை சுற்றியிருந்த தடுப்புகள் நீங்கி பழங்களாலான படிக்கட்டுகள் வெளிப்பட்டன. முயல் உருகிய நீரில் கால் நனைக்காமல் வேகமாக படிக்கட்டுகளில் ஏறி உச்சியில் இருந்த தங்க ஆப்பிளை பிடுங்கியது. தோற்றதால் கோபத்தில் கத்திய முதலை சலிப்புடன், சரி, அடுத்த முறை நான் உருகாத இரும்பு கோபுரம் கட்டுவேன், அப்போ என்ன செய்வாய் என்று கேட்க, வெற்றி பெற்ற முயல் பதிலுக்கு, நான் இரும்பு துளைப்பான் கில்லாடி, அடுத்த சவாலுக்கு நான் தயார் என்று சிரித்துக்கொண்டே சவால் விடுத்தது.